பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, இருப்பதை உபயோகியுங்கள், பெரிய கிருபையை தருவார். ஆதார வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். தேவ பலன் பெற்றவர்களே, மீதியானவர்களுக்கு பயந்து கொண்டு ஒளிந்து பதுங்கி இருந்தது போதும், வந்தது வரட்டும் என்று கொஞ்சம் தைரியம் நிறைய பயத்தோடு கிதியோன் கோதுமையை போரடித்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் எங்களுக்கு நேரிடுகிறது? முற்பிதாக்களுக்கு செய்த அற்புதங்கள் இப்போது எங்கே? ஏன் எங்களை மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான் கிதியோன். தூதனானவர் இவன் கேட்ட கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. கேட்டார், கவனம் கொடுக்காமல் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதில் அவனுடைய கவனத்தை திருப்பினார். இப்பொழுது உனக்கு என்ன பலன் இருக்கிறதோ அதை உபயோகப்படுத்து, தேவையானதை நான் தருவேன் என்ற பொருளில் நீ போ, அனுப்புகிறது நான் அல்லவா என்றார். எழும்பி போவதற்கு உனக்கு பலன் இருக்கிறது என்பதை நான் அறிவேன். புறப்பட்டு போ, மீதியை நான் பார்த்து கொள்வேன். நான் தானே உன்னை அனுப்புகிறேன், இதற்குண்டான பொறுப்பை நானே எடுத்துக்கொள்வேன் என்றார். இன்றும் அதைத்தான் சொல்லுகிறார், உங்களை பார்த்தான் சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். கேட்டீர்களா? முதலில் மறுத்தான், சாக்கு போக்கு சொன்னான், பின் கீழ்ப்படிந்தான். எப்பொழுது பலன் தேவையோ அந்த வினாடியே பலத்தின் ஆவியானவர் இறங்கினார். ஏனென்றால் நியாயாதிபதிகள் 6:33 மீதியானிரும் அமலேக்கியரும் கிழக்கித்திய புத்திர யாவரும் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேலுக்கு எதிராக பாளையம் இறங்கி விட்டார்கள். ஒன்று சேர்ந்து வந்து விட்டார். கிதியோனை போ என்று சொன்னவர் வேடிக்கை பார்க்கவில்லை, பலப்படுத்தினார். ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். யுத்த முறையை கற்றுக் கொடுத்தார். வித்தியாசமான முறையில் முழுமையான வெற்றியை கொடுத்தார். எதிரி இருந்த இடமே தெரியாமல் போய்விட்டார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், இயேசு 5 அப்பம் 2 மீன்களை பெருக்க செய்து எல்லாரும் சாப்பிட்ட பின் ஜனங்களை அனுப்பிவிட்டார். சீஷர்களை தனக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி துரிதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஃபோர்ஸ் பண்ணுகிறார், போங்கள் போங்கள் என்று ஃபோர்ஸ் பண்ணுகிறார். இவர்கள் போன படகு நடுக்கடலில் மாட்டிக்கொண்டது. எதிர்காற்று அலையினால் அலைவுபட்டது. போச் சொன்னது இயேசுதானே. இவர்கள் போனார்கள், கீழ்ப்படித்து போனார்கள். இப்போது இடைஞ்சல் முடியவில்லை. இயேசு கடல் மீது நடந்து வந்தார். அவர் டைம் பாஸுக்கு கடல் மீது நடக்கலைங்க. எது அவசியமோ கடல் மீது நடந்து வந்தால் மட்டும்தான் அவளை காப்பாற்ற முடியும். காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஃபோர்ஸ் பண்ணினார், துரிதப்படுத்தினார். அக்கறையில் கெனசரேத்து நாட்டிற்கு வந்தார்கள். ஏராளமான பிணியாளிகளை கொண்டு வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடும்படி உத்தரவு பெற்று தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். கேட்டீர்களா? இவ்வளோ பெரிய ஊழியத்திற்காகத்தான் ஃபோர்ஸ் பண்ணினார், துரிதப்படுத்தினார். அது அவர்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஏன் நம்மளை இப்படி ஃபோர்ஸ் பண்ணுகிறார் என்று தெரியாது. நம்மிடமே ஒன்றுமில்லையே, பலன் ஒன்றில்லையே, நம்மளை ஏன் ஃபோர்ஸ் பண்ணுகிறார் தெரியாது. ஏனென்றால் எதிரில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நம் கண்கள் காணவில்லை. போகிற வெளியில் பலவீனப்பட்டு அல்லாடும் போது உடனே கடலில் நடந்து வந்து காப்பாற்றவில்லையா? இயேசுவுக்கு தெரியும் நம்முடைய பலவீனம் என்ன, பலன் என்ன என்று அவருக்கு தெரியும். உங்களிடம் இருக்கிறதை உபயோகப்படுத்துங்கள், தேவையானதை தருவார். என்னால் முடியல, எங்கிட்ட ஒன்றும் இல்லை என்ற பழைய பாட்டையே பாடிக்கொண்டிருக்கக்கூடாது. அவர்கள் ஒரு வசனம் சொல்லுகிறேன், கேளுங்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும். சங்கீதம் 64:8 கேட்டீர்களா? நம்ம நாவே நம்மை கெடுக்கும். ஏனென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். யார் அதிகாரத்தில்? உங்களுடைய நாவில் அதிகாரத்தில். ஹல்லேலூயா! உங்களுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கு. உங்களுடைய வாழ்வு உங்களுடைய நாவில் இருக்கிறது. அவர் சொல்லிவிட்டார், பேசிவிட்டார், எழுதி கொடுத்து விட்டார். ஜீவனை வரவழைங்கள் நாவை கொண்டு. எழும்பு 10 நிமிடம் துதிக்க முடியுமானால் துதியுங்கள். கொஞ்ச நேரம் வேதம் வாசிக்க முடியுமானால் வாசியுங்கள். என்ன கையில் இருக்கிறதோ அதை சந்தோஷமாக செலவு செய்யுங்கள். காணிக்கப்பட்டு 2 துட்டு போட்ட ஏழை விதவை ஆவியானவர் எழுதி வைக்கவில்லையா? ரூத்து இளம் விதவை, அவளிடம் என்ன இருந்தது? ஒன்றுமில்லை, தேவனை பற்றிய ஆவல் இருந்தது. அந்த பலம் வைராக்கியத்தோடு மாமியோடு யூதேயா தேசம் வந்தாள். மகிழ்ச்சியோடு வந்தாள். சொன்னதை செய்தாள்.
பொறுக்க சொன்னால் போய் பொறுக்கி வந்தால் தானியத்தை. கர்த்தர் கனவிலும் எதிர்பாராத வாழ்வை அமைத்து கொடுக்கவில்லையா? என்ன பலன் இருந்ததோ அதை மகிழ்ச்சியோடு செய்யுங்கள். உங்களது சரீரத்தில் என்ன பலன் இருக்கிறதோ அதை கொண்டு என்ன செய்ய முடியுமோ, சபையில் வெகு நேரம் உட்கார முடியவில்லை என்றால் கொஞ்ச நேரம் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஒன்று செய்ய சொல்லி உணர்த்துகிறார் என்றால் உங்களால் முடியாததை செய்ய சொல்ல மாட்டார். உங்களால் எவ்வளவு முடியும் என்பதை அவர் அறிவார். உற்சாகத்தோடு ஜெபியுங்கள், உற்சாகத்தோடு கொடுங்கள். பசியோடு வந்திருக்கும் நபருக்கு வீட்டில் இருப்பதில் கொஞ்சம் கொடுங்கள். உங்களுக்கு இருக்கும் திறமையை, தாளந்துகளை என்ன இருக்கிறதோ, எவ்வளவு முடியுமோ அதை செய்யுங்கள். அப்போத்தான் உங்களால் முடியாதை கர்த்தர் செய்வார், உங்களை பலப்படுத்துவார். அவர் உணர்த்தியும் செய்யாமலும் கொடாமலும் நல்லா இருந்தால் வரமாட்டேனா, இருந்தால் கொடுக்க மாட்டேனா என்று புலம்பாதீர்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அந்த ஏழை விதவை இருக்கிறதில் தேவ மனிதன் கேட்டான் என்பதனால் ஒரு சிறு அடையை பண்ணி முதலில் எலியாவிற்கு கொடுக்கவில்லையா? 1 ராஜாக்கள் 17:16 சொல்கிறது, தேசத்தின் மேல் மழை பெய்ய மட்டும் அவளுடைய பானையில் செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தில் எண்ணெய் குறிந்து போகவும் இல்லை. அப்படி உங்கள் எல்லாவற்றிலும் திருப்தியாக்குவார். வழியே இல்லை என்று முகமாடி அர்ஜென்ட்டாக ஒரு இடத்திற்கு போக வேண்டும், ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டும் என்று உங்களிடம் வந்து கேட்கும் அந்த திக்கற்ற நபருக்கு வைத்து கொண்டே இல்லை என்று சொல்லாதீர்கள். ஆமாங்க, வாங்கினா கொடுக்க அவங்களுக்கு வழியே இல்லை, இப்படித்தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க என்கிறீர்களா? பரவாயில்லை, கொடுங்கள். உங்களுக்கு அமைக்கி குலுக்கி நிறைந்தோடும்படி கர்த்தர் கொடுப்பார். உங்களிடம் என்ன உள்ளதோ அதை முழுமையாக பயன்படுத்தினால் மட்டுமே நீங்கள் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களது சாட்சியை சொல்லி ஒருவரை திடப்படுத்துங்கள். இவங்கெல்லாம் நம்பவே மாட்டாங்க, சர்ச்சுக்கு வரவும் மாட்டாங்க என்று சொல்லி விலகாதீர்கள். சொல்வது உங்களது கடமை, பொறுப்பு. வரவழைப்பது கர்த்தருடைய வேலை. உங்களது பங்கை முடிந்தளவு எல்லாவற்றிலும் செய்யுங்கள். கர்த்தர் உங்களால் முடியாதை செய்து முடித்து நீங்கள் உத்தமர் என்றும் உண்மையுள்ளவர் என்றும் செம்மையானவர் என்றும் உலகிற்கு சாட்சியாக வைப்பார். சின்ன விஷயத்தில் உண்மையுள்ளவர்களாகிருங்கள், பெரிய காரியத்தில் உங்களை அதிகாரியாக வைப்பார். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களால் முடிந்ததை வஞ்சகமில்லாமல் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்வோம். உங்கள் பலத்தால் சகலத்தை செய்து முடிப்போம். இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் உங்கள் அருமை பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, என்னால் முடிந்ததை கர்த்தருக்கு நேராக ஒளிவு மறைவின்றி செய்வேன். கர்த்தர் என்னால் முடியாத பெரிய காரியங்களை எனக்கு செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா.